தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/7/2024 புதன்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், மதியம் 12:56 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு சர்வை ஏகாதசி, விஷ்ணுவை வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து வாழ்க்கை தத்துவம்னு சொல்லி பெருமைக்குரிய டாக்டர் வாசுவ மாணிக்கம் ஐயா அவர்கள் ஒரு அழகான பாடல் எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடலை பார்க்குற போது இயற்கையெல்லாம் இந்த உலகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்குது, ஆனால் நம்ம ஏதாவது செய்கிறோமா, பிறருக்கு உதவி செய்கிறோமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கார். சேவை மனப்பான்மை நமக்கு தேவை. சேவை இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, பிறருடைய வாழ்த்துக்களால் நம்முடைய வாழ்க்கை வளமாகுமா. அதற்கென்று ஒரு பாடல். நல் ஆவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை. பசு கறக்குதில்ல பால், அது முழுவதும் கன்றுக்குட்டி குடிக்கிறது இல்லை, நம்மளும் குடிக்கிறான். நல் ஆவின், ஆவனா பசு, ஆவின்னா ஆவின் பால்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனா பசுன்னு அர்த்தம். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை. அந்த பசுஞ்சோலை இருக்கே அதுக்கு இல்லை, அந்த வாசம் நமக்காகத்தான் இருக்கு. நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை. நெல் விளையுதுன்னா அது நிலத்துக்காக விளையலை, நம்ம சாப்பிட்றதுக்காக விளையுது. நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை. குளத்தில் நீர் இருந்தால் நம்ம எடுத்ததை குடிக்கிறதுக்காக இருக்கே தவிர அது குடிக்கிறது இல்லை. பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை. அந்த கனி தொங்குதே, அது மரம் அந்த திங்காது, நம்ம தான் அதை சாப்பிட்றோம், மாங்கனி எல்லாம். பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பண் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. யாழில் இசை மீட்டுறோம், அது எதுக்கு, நம்மளுடைய காதுகளை கேட்கறதுக்கு, நமக்கு இனிமையாக இருக்கே தவிர அதுக்கு அது கிடையாது. எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன். அனைத்து இயற்கையுமே பிறருக்கு தான் உழைக்குது. எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கு உழைக்க வேண்டும் வேண்டும்னு எழுதியிருக்கார். ஆகையினாலே வாழ்க்கையில் சேவை மனப்பான்மை நீங்கள் கொள்வது நல்லது. அங்கே நம் சேவையின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை பாதையிலே நல்ல மாற்றங்கள் உருவாகும். மற்றவர்களுடைய வாழ்த்துக்களால் உங்கள் வாழ்க்கை உயரும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மனக்குறை அகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று நட்பு வட்டம் விரிவடையும், நல்லது நடக்கும். உங்கள் ராசிநாதன் 2லே விரையாதிபதி குருவோடு இருப்பதனாலே விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் பாராட்டுகளை காணப்போகின்றீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே இன்று சந்திரனோடு செவ்வாய் குரு, சந்திர மங்கள யோகமும் இருக்கிறது, குரு மங்கள யோகமும் இருக்கிறது, குரு சந்திர யோகமும் இருக்கிறது. எனவே இன்று உன்னதமான வாய்ப்புகள் உங்களுக்கு சேரப்போகின்றது. உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். உடல் நோய் தானாகவே அகன்றோடும். எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது சிறப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விரய குருவின் ஆதிக்கம். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இந்த தொழிலை நாம் நடத்துவோமா, இல்லை யாரிடமாவது கொடுத்து விட்டு வேறு தொழில் செய்யலாமா என்று நினைப்பீர்கள். சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் இந்த உத்தியோகம் போதுமான வருமானத்தை தரவில்லையே, நாம் உழைத்தும் பலனில்லையே, வேறு உத்தியோகம் செல்லலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளை முற்றுப்புள்ளி வைத்து இன்று சிறப்பாக நல்ல காரியம் நடைபெற புதன்கிழமை என்பதனாலே இன்று விஷ்ணுவை நீங்கள் வழிபடுவது நல்லது. இறைவன் சன்னதியிலே உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள், வெற்றிகரமாக நிறைவேறும். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன், தனாதிபதி சூரியன் இருப்பதனாலே தனவரவு நன்றாக இருக்கிறது. வியக்கும் செய்திகள் வீடு சேரும். சந்தித்த நண்பர்கள் உங்கள் சங்கடங்களை போக்க வழிவகுத்து கொடுப்பார்கள். அதே நேரத்திலே புதன் பலவும் நன்றாக இருப்பதால் மாமன் வைத்தின் வழியில் இருந்த மனக்கலக்கங்கள் அகலும், சேமிப்பு உயரும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ரண சிகிச்சைகள் ஏற்படலாம். சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க வேண்டுமானால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களின் ஆதரவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகி நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். 9ல் இருக்கும் குரு பார்க்கின்றார். எனவே பொன் பொருட்களை உங்களுக்கு வாங்குவதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படும். பொதுவாக பொருளாதாரம் சிறப்பாக இருந்தாலே அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இன்று வரவேண்டிய பாக்கிகள் கூட உங்களுக்கு வசூலாகலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். அருகில் இருப்பவர்களின் மனக்கசப்புகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் கெடுபிடியின் காரணமாக உங்களுக்கு வேலையை விட்டு விலகலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உடன் இருப்பவர்களையும் உடன் பிறப்புகளையும் அனுசரித்துக் கொண்டால்தான் ஆதாயம். இன்று கடன் சுமை கொஞ்சம் கூடலாம்.
கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சந்தோஷம் அதிகரிக்கின்ற நாள். உங்களை சார்ந்து இருப்பவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் கூட்டாளிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். குறு பார்வை இருப்பதனாலே சுப செய்திகள் வந்தவண்ணமாக இருக்கும். உத்தியோகத்திற்காக புதிய வேலைகளுக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் நேர்முக தேர்விலே வெற்றி கிடைக்கலாம். அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயம் தரும் தகவலாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு திடீர் தாக்குதல்களின் காரணமாக மருத்துவமனையில் சேரக்கூடிய சூழல் கூட உண்டு. என்ன இருந்தாலும் 8லே சூரியன் இருப்பதால் அரசு வழியிலும் ஒரு சிலருக்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, இறை வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக மாருதி வழிபாடு மனக்கலக்கம் அகற்றும். மகர ராசி நேயர்களே, மங்கள காரியம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணி கூட கிடைக்கலாம். மறைந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை செய்யப் போகிறது. பிரிந்தவர்கள் வந்து நீங்கக்கூடிய சூழலும் உண்டு. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். சனியை சுக்கிரன் பார்ப்பது நன்மைதான். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். சமயோஜிதமாகவும் சாதரியமாகவும் பேசி பல காரியங்களை இன்று சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பணவரவில் இருந்த தடைகள் அகலும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். என்றாலும் கூட 3லே செவ்வாய் இருக்கின்றார். 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் வரை கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை. பாக்கியஸ்தானத்திலே சூரியன் பலப்பெற்றிருப்பதனாலே அரசு வழியில் உங்களுக்கு விருதுகளோ அல்லது ஏதேனும் ஒரு நல்ல செய்திகளோ உங்களுக்கு வரலாம். உங்களை தேடி வரலாம். பொதுவாக உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.